தமிழக பட்ஜெட் அறிவுசார் பொருளாதாரம். தூத்துக்குடியில் 2000 ஏக்கர் பரப்பளவில் விண்வெளி தொழில் மற்றும் உந்துசக்தி பூங்கா. தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் குறித்து முதலமைச்சர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். திமுக முக்கிய நிர்வாகிகளோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், இந்த ஆலோசனையோட முக்கியமான அம்சங்கள் என்னென்ன, யாரெல்லாம் இதுல பங்கு கொண்டிருக்காங்க? சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வரக்கூடிய ஆலோசனையில கட்சி தலைவர் மு க ஸ்டாலின், அதே போல மூத்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய கட்சியுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன், கட்சியுடைய பொருளாளர் டி.ஆர். பாலு உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். அதாவது பாத்தீங்கன்னா தேர்தல் தேதி ஒரு வாரத்துல அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நிலையில முக்கியமா இந்த வார் ரூம், திமுகவில் வார் ரூம் அமைச்சிருக்காங்க. அதுல நிர்வாகிகள் போடப்பட்டிருக்காங்க. அந்த அறிவாலயத்திலே அந்த வார் ரூம் 24 ஹவர்ஸ் செயல்படுற மாதிரி அந்த தொடர்பு எண்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனுடைய செயல்பாடுகள், அதே போல நட்சத்திர பேச்சாளர்களுடைய அந்த பிரச்சார திட்டம் எப்படி அமைக்க வேண்டும், அது மட்டும் இல்லாமல் பிரச்சார வியூகங்களை எவ்வாறு வகுக்க வேண்டும் என்பது குறித்து ஆலோசனை நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் நேற்றைக்கு திமுகவில் அதிரடியாக 2 மாவட்ட செயலாளர்கள் மாற்றப்பட்டார்கள். குறிப்பாக வடக்கு மாவட்ட செயலராக இருந்த சென்னையில இளையரணா மாற்றப்பட்டு ஆர்டி சேகர் எம்எல்ஏ நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்று வருகிறார். அதே போல மற்ற குறிப்பாக பெரம்பலூர் மாவட்ட செயலாளரும் நேற்றைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த ஆலோசனை என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. முக்கியமான பல்வேறு அம்சங்கள், இன்னும் சில மாவட்ட செயலாளர்களை மாற்றலாமா என்பது கூட, ஏன்னா உடல்நலக்குறைவு மற்றும் தேர்தல் பணிகளை சரிவர செய்யாத ஒரு சில மாவட்ட செயலாளர்களை மாற்றலாமா என்பது குறித்தும் முதலமைச்சர் ஆலோசனை செய்து வருவதாக தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் தொகுதி பங்கீடு கூட்டணி பேச்சு, ஏன்னா டி.ஆர். பாலு தான் பாத்தீங்கன்னா இந்த தொகுதி பங்கீட்டு குழுவுடைய தலைவராக இருக்காரு. அவர் எந்தெந்த கட்சிக்கு எப்ப முடியும் அப்படின்றத பத்தி முதலமைச்சர் விளக்கம் சொல்லிட்டு இருக்காரு. அதே போல துரைமுருகனும் அடுத்த கட்டமாக தலைவர்கள் யார் யாரெல்லாம் எப்படி பிரச்சார வியூகங்களை வகுக்க வேண்டும் என்பன போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. இன்று மாலை முக்கியமான அரசியல் கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்படும் என்று தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் நாளை மறுநாள் தமிழக முதலமைச்சருடைய பிறந்த நாள் வருகிறது. அதை ஒட்டி நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை மாலை நந்தனம் YMCA மைதானத்தில் தேசிய தலைவர்கள் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்திற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் பங்கேற்கக்கூடிய தலைவர்கள் என்ன பேச வேண்டும் என்பன போன்ற பல்வேறு வியூகங்கள் வகுக்கப்பட்டு வருகின்றன. அதே போல மார்ச் 1ஆம் தேதி பிறந்த நாளுக்கு பிறகு அனைத்து கட்சிகளுடன் கூட்டணி தொகுதி பங்கீடை இறுதி செய்வதற்கான ஏற்பாடுகளும் தயாராகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மணிமாறன், இதுக்கு இடையில தொடர்ச்சியாக கூட்டணி கட்சிகளோடு கூட்டணி சம்பந்தமான அந்த இடங்கள் குறித்து தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காங்க. அது எப்போது இறுதி செய்யப்படும் அப்படின்ற தகவல் இருக்கா ரமேஷ்? நிச்சயமாக இப்ப 2 கட்சி தான் முடிஞ்சிருக்கு இதுவரையிலும். பாத்தீங்கன்னா இன்னமும் இடதுசாரி கட்சிகள் விசிக, மதிமுக, காங்கிரஸ் உடைய பேச்சுவார்த்தையெல்லாம் இன்னும் தொடங்காம இருக்கு. எனவே பிறந்தநாள் விழாவதுல அதிகமா முக்கியத்துவம் செலுத்துறதுனால 2ஆம் தேதிக்கு பிறகுதான் எல்லா தலைவர்களும் ஏன்னா பாத்தீங்கன்னா மார்ச் 1ஐ பொறுத்தவரை வழக்கமாக திமுகவினர் பெரிய அளவில் அந்தந்த மாவட்டங்கள்ல கொண்டாடுவார்கள். இளைஞர் எழுச்சி நாள் என்று கொண்டாடப்பட்ட வந்த நிலையில் தற்போது இல்லந்தோறும் ஸ்டாலின் குரல் என்று திமுக சாதனைகள் இல்லந்தோறும் சொல்லிட்டு வராங்க. எனவே இதற்கு பிறகுதான் 2ஆம் தேதிக்கு பிறகுதான் கொஞ்சம் ஃப்ரீயாவாங்க லீடர்ஸ், மாவட்ட செயலாளர். ஏன்னா நிறைய பேர் இந்த கமிட்டியில் இருக்கும் இந்த தொகுதி பங்கீட்டு குழுவில் இருக்கக்கூடியவர்கள் பலரும் மாவட்ட செயலாளர் இருக்காங்க. ஏன்னா அந்தந்த மாவட்டத்தில் அவர்களுக்கு வேலை இருக்கிறதுனால அமைச்சர் நேரு கூட பாத்தீங்கன்னா இன்று வரை திருச்சியில் தான் இருக்காரு. இன்று இரவு தான் அவர் சென்னையே வருகிறார். எனவே அது குறித்த ஏற்பாடுகளில் அவர்கள் பிஸியா இருக்கிறதுனால இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் செல்வ பெருந்தகையும் டெல்லி சென்று விட்டு இன்றைக்கு தான் சென்னை வந்திருக்கிறார். அவரும் நாளைக்கு பிறகு பேச்சுவார்த்தை நடக்கும் என்று தெரிகிறது. இந்த நிலையில் தான் ஏன்னா இருக்கிற கூட்டணி அதே தான் தொடருது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்றாங்க. மக்கள் நீதி மையத்துடனும் விரைவில் ஓரிரு நாட்களில் பேச்சுவார்த்தை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி ரமேஷ். தமிழக பட்ஜெட் அறிவுசார் பொருளாதாரம். தூத்துக்குடியில் 2000 ஏக்கர் பரப்பளவில் விண்வெளி தொழில் மற்றும் உந்துசக்தி பூங்கா.